ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சின்ன அறுவடை, அதோட ரெசிபியை நான் போட போகிறேன். இன்றைக்கி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. தவசி கீரை அப்படின்னு ஒரு கீரை தான் இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்காக வந்திருக்கோம். முதல்ல அதை காமிச்சிக்கிறேன். கிட்டத்தட்ட முருங்கையை விட அதிகமான சத்துக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இதுதாங்க, கருவேப்பிலை மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமான சத்துக்கள் உண்டு. இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா, நல்லா காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சண்டைக்கு வந்துடுவீங்க, பார்த்துக்கோங்க. இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னாக்கா மல்டி விட்டமின் கீரை. இதில் விட்டமின் ஏ, பி, சி, கே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணும். தொடர்ந்து ஒரு வாரத்தில் 2 நாட்கள் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பாக குடிக்கலாம், துவையல் அரைக்கலாம், கடையல் பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம். தினமும் சமைக்கும்போது 2 கருவேப்பிலை மாதிரி போட்டு கூட நீங்கள் சமையல் பண்ணலாம். சுவை மிகுந்தது, சரிங்களா? அவ்வளோ சத்துக்கள். மல்டி விட்டமின்னா நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்குது. விட்டமின் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட் எடுத்துக்குவோம், ஆனாலும் அது சரியாகாது. அதுக்கு இந்த கீரை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், சுவை மிகுந்ததும் கூட. இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லி ஆகணும். தவசி முருங்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வேற, இது வேற, சரிங்களா? ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே சத்துக்கள் மிகுந்தது. கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. விதைகள் மூலமாகவும் இது வளர்க்கலாம், கட்டிங்ஸ் மூலமாகவும் இதை வளர்க்கலாம். நம்ம வீட்டில் இதை கட்டிங்ஸ் சென்னையிலேருந்து நிறைய உறவுகள் நமக்கு அனுப்பி தந்து வளரவே இல்லாமல் 3 வருட போராட்டத்திற்கு பிறகு இன்று நான் வளர்த்து என்னுடைய உயரத்துக்கு வளர்த்துருக்கிறேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் பறித்து சாப்பிட்டதில்லை. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஸ்கூலில் உள்ளவங்க எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. நான் சமைச்சு சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் இருந்து அறுவடை பண்ணி முதல் முறையாக நான் சாப்பிட போகிறேன். அதிகமான வெயில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய மொபைல் மக்கர் பண்ணோம். நல்ல வெயில், ஒரு 12 மணி வெயிலில் வந்திருக்கேன். நேரமின்மை தான் இதற்கெல்லாம் காரணம். அதனால் இதை இந்த மாதிரி கட் பண்ணி தாங்க எடுக்க போகிறேன், சரிங்களா? கட் பண்ண திரும்ப தழுத்துரும் 3 பேருக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். எந்த பகுதி முடிஞ்ச அளவுக்கு இதில் தளிராக இருக்கக்கூடிய இலைகளை அப்படியே வெறும் வயிற்றில் காலையில் டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னாக்க நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில கீரைகள் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிலாம் இருக்கும்ல. ஆனால் இந்த கீரை பச்சையாக கூட சாப்பிட்லாமா? ஒன்றும் இல்லை. என்ன சத்தமே காணோன்னு பார்க்குறீங்க? மற்றவங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் இல்லையா? தளிரான இலைகளை சாப்பிட்டு பார்த்தேன். இதில் எந்த ஒரு சுவையும் ஒரு கசப்பு, புளிப்பு அந்த மாதிரி எந்த சுவையுமே இல்லை. நல்லா தான் இருக்குது, சாப்பிடலாம், சரிங்களா? இப்போ நான் வெயில் இருக்கிறனால போய் பறிச்சிட்டு எவ்வளோ பறிக்கிறேன் அப்படின்னு மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வெயிலோடு பறிக்கும்போது இந்த ஹீட்னால் ஸ்டாப் ஆகிடுது மொபைல். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது அதிகம்தான் 3 பேருக்கு. ஆனால் அடுத்தடுத்து தாளிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால இந்த அளவு நான் இது பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் வளங்க. இது அதிகமான சத்துக்கள் நிறைந்தது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை எல்லாம் குறைக்கும் தன்மை. இன்னும் நிறைய இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். முடிஞ்சால் நான் இன்னொரு நாள் இதை பற்றி முழுமையாக மருத்துவ பயன்களை ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி அறுவடையோடு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் டக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேங்க, நான் இப்போ போய் சமைக்க போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நம்ம சமையலையும் பார்த்துடலாம். கீரையெல்லாம் உருவியாச்சு, நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் மண் பாத்திரத்தில். கடுகும் கொஞ்சம் அதிகமாக உளுந்தம் பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். அதோட ஒரு 2 வத்தல் போட்டுக்கிறேன். இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இறங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் நான் கசஞ்சு சாப்பிட போகிறோம், அதனால் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10-20 எவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டாலும் கீரைக்கு சுவை நல்லாவே கொடுக்கும். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் எல்லாமே வீட்டில் உள்ளது தாங்க, தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தது. அப்படியே லைபீரியா தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஒன்று நான் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா
வதக்கலாம். இப்போ கீரையை வந்து அப்படியே வாஷ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சும்மா கட் பண்ணி சேர்க்குறேன். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் சும்மா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி கீரை கொஞ்சமாக ஆயிட்டு அப்படின்னா இங்கே வந்து நான் இந்த சைடில் மண் பாத்திரத்தில் நல்லா பருப்பு பாசிப்பருப்பு வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் வச்சிங்கன்னா அப்படியே கொலன்னு பிசுன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 90% இதில் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து வேகும்போது கடையிறப்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். சூப்பராக வெந்துடுச்சு. நல்லா கீரை இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஊற்றி சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நான் இருக்கிறத நல்லா கடைஞ்சி விட போகிறேன். நல்லா கடைஞ்சிட்டேங்க. இதில் அப்படியே கொஞ்சமாக மேலே நெய் விட்டு வச்சுருங்க. சாப்பிடும்போது அப்படியே கொலைய சாதம் வச்சு இதையும் வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு உருளைக்கிழங்கு அல்லது ஒரு அப்பளம் இல்லை ஒரு ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு. நாங்கள் வந்து இன்றைக்கி கத்திரிக்காயை ஃப்ரையெல்லாம் பண்ணலை. தாளித்து வெங்காயம் தாளித்து ஒரே ஒரு தக்காளி போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன். அந்த மிளகாப்பொடி மட்டும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அந்த எடுத்த குச்சியும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நீங்கள் ஊனி வச்சிங்கன்னா திரும்ப கீரைகள் தளர்த்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.